ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சு வின்லா சகால எபிசோட் 44 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என் வாழ்க்கையில இது வரைக்கும் 13 பேர் கொண்டிருக்கேன். இந்த பலவீனமான ஆளுங்களை பார்க்கும்போது நான் பலசாலின்னு தான் தோணுது. கொள்றது சந்தோஷமா இருக்கு, அதுவும் அவங்க செத்து விழும்போது அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் நான் எனக்கு முன்னால நிக்கிற எதிர்களை கணிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சந்தோஷம் இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நீங்களும் பலவீனமாக தான் அச்சு வீரன் ஆக்கிறீங்க. கொண்டுட்டா கூட பரவாயில்ல, இப்படி ஊனமா விட்டுட்டு போனா என்ன பண்றது? துடிச்சா இதெல்லாம் கண்ணா பின்னான்னு தாக்குறாங்க. பட்டா எல்லாம் காலி. அவங்க பேட்சரை கொல்ல போறாங்க. முடியல. அவ எப்படி ஜானகிக்கு இவ்வளவு பக்கத்துல போனான்? தர்மசாலிதான். அப்படி வந்து முயற்சி பண்ணி பண்றாங்க. தலைவரே, ஃபாக்ஸ் பேட்சரை கூட்டிட்டு உடனே பின் நேக்கா தானே பார்த்தேன்னா அவங்களே வார்த்தை விட்டுட்டாங்க. என்னது பெண் வாங்குறதா? இல்ல, நான் சண்டை போடுறேன். போதும், நீ முதல்ல பயப்படு. மேஜர் சுத்தி நடக்கிறத பாரு. இவங்க இத்தனை பேர் சாகணுமா? எதிரி எவ்வளவு பலமானவன் தெரிஞ்சு கூட நேக்கு ஒருத்தமாக தான் அட்டாக்கே பண்றாங்க. பின் வாங்குங்க. என்னது பின் வாங்கணுமா? சரி சரி, ஓடு ஓடு ஓடு. எல்லாரும் கும்பலா ஓடாதீங்க, பிரிஞ்சு ஓடுங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னோட காலே. என்னது பின் வாங்குறீங்களா? நான் உங்க யாரையுமே பின் வாங்க சொல்லலையே. நீ யாரா வேணா போல. சொல்றீங்களா? உங்களுக்கு நீ என்ன குதிரை மேல உட்காந்துட்டா? ஓடாத, நில்லுன்னு சொன்னேன். என்ன மறந்துட்டியா? நீங்க எல்லாரும் எனக்கு கடன் பட்டிருக்கீங்க. அது ஊர் இருக்கணும். சண்டை போடுறான்னா உட்காந்து கதை முடிஞ்சது கட்டில். எங்களை மாதிரி ஏழையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன வேணும்னாலும் பிரச்சனை இருந்திருக்கட்டும், நீங்க அரசரை எதிர்த்து நின்று இருக்கவே கூடாது. நீங்க எங்களை விட பணக்காரர், அதனாலதான் இவ்வளவு நாளா உங்க மக்களை யோசிக்காம தானே பிரச்சனை இழுத்துட்டு வந்தேன். நான் சொல்றது இப்ப சரியா இருக்கும் நினைக்கிறேன் கட்டில் முதலாளி. அரசரை எதிர்க்கணும்னு நினைக்கும் போதே நீ உலகத்துல உங்களை விட பலசாலிங்க இருக்காங்க. அவங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய படம் இது, யோசிக்க. அது வந்து அரசே, கெட்டில என்னோட ஆளுங்க எவனோ ஒருத்தன் கொன்னுட்டான்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவுதானடா? இவ்வளவு வாய் பேசுற? அவன் ஒண்ணுமே இல்லை, டம்மி பீஸ். பொண்ணுட்டதான் வீரம் பண்ணாங்க. அரசே, நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். இந்த தோழிகள் தான் பிரச்சனை. தப்பிச்சு போற வீரர்களை துரத்திட்டு ஓடுறாங்க. அதுவும் என் கட்டளைக்கு எதிரானதான். போஜி கிட்ட சொல்ல அவங்களை துரத்த வேணாம்னு சொல்ல. சரி. இவ்வளவு பெரிய உருவம் பின்னாடி வர்றது தெரியாம இருக்குமா? தலைவன் இப்ப அவனை விட்டு ஏன் விலகி இருக்கான்னு தெரியல. இது சரியான வாய்ப்பு. எந்த உடலுக்கும் ஒண்ணும் ஆகக்கூடாது. அவங்க குடும்பத்துக்கு பத்திரமா திருப்பி கொடுத்தாங்க. அரசு கவுண்டி,
உங்க தலை எனக்கு தான் சொந்தம். வா அடுத்தான் கரெக்டா. நரகத்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னோட வாழ்வீச்சை நீங்க தடுப்பீங்கன்னு நினைக்கல. அரசியல் அதிகமாயிட்டே போகுது. என்னோட வலது கை ஒருத்தன் களத்துக்கே வரலையே, எங்கேயோ இருக்கும். ஒரே இடத்துல இவங்க இப்படி பண்ணா பரவாயில்லை. ஒரு தளபதி போன்ற அளவுக்கு நீங்க முடியாதவர் தான். நாம இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அவன்கிட்டயே புடிச்சிட்டான். எனக்கு தோணுது. ஆனா எனக்கு இப்ப அதுக்கு நேரம் இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க தலை எனக்கு தான் சொந்தம். படத்தளபதியா? எல்லாம் மிருகம் தான். எவ்வளவு வெறி இந்த அரசர் மேல கை இல்லை. இவன் வேறங்க எல்லா கடையும் நோண்டி விட்டுறான். என்ன பண்ணி அரசே, ஜஸ்ட் மிஸ் 20. நீங்க பின்னாடி போங்க. ஜோலி முடிஞ்சிட்டா. ஏய் அவனை ரொம்ப பிடிக்க முயற்சி பண்ண மாட்டான். உனக்குமே ரொம்ப அடிபட்டிருக்கு. நான் தான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். ஆனா அது எல்லாத்தையும் மீறி அவன் ரொம்ப பெரிய தைரியசாலி. அவன் திரும்பவும் நம்ம கூட சேர்ந்தா நல்லா இருக்கும். வாய்ப்பு இல்லை. எல்லாரும் பின்வாங்குங்க. நம்ம அரசரை தாக்கிட்டாங்க. எல்லா வீரர்களும் உடனே பின்வாங்குங்க. பார்க்கவே இல்லையா? அடப்பாவீங்களா? என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி வேலையை யார் செஞ்சிருப்பா? ஒருவேளை தார்கள் அதேதான். கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்கேன். முதலாளி, உயிரோட இருக்கீங்களா? புரிஞ்சுது. உயிர் இருக்கா? வந்த வீரர்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாம தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். அது இல்லாம நீங்க ரொம்ப கனமாவும் இருக்கீங்க. அவ்வளவு வெயிட் மேல போட்டு நேரான அர்த்தம். செத்து போயிட்டா தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காதீங்க. புரிஞ்சுதா? பதில் சொல்ல வேண்டிய படையோட தளபதியா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இரும்பு கை கெட்டல். சும்மா உட்காந்துன்னு காப்பாத்தனா போய் அவன் வந்து சரண்டர் ஆயிருக்கணும். அந்த சத்தத்தை நான் கேட்டேன். என்னோட கிராமம் எரிஞ்சு சாம்பலாகும் போது இதே சத்தத்தை தான் கேட்டேன். இந்த உலகமே இடிஞ்சு விழுற மாதிரியான சத்தம் அது. எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படிதானே அது? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இனிமே நாமெல்லாம் அடிமைங்க கிடையாது. நாம இந்த இடத்தை விட்டு போறோம். இங்க நடக்கிற போருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த இடத்துல இருந்து நாம எங்க போக போறோம்? என்னோட கிராமத்துக்கு போகலாம். கொஞ்சம் குளிரா இருக்கும்.
இருந்தாலும் நல்ல ஊர் தான் அது. பிரச்சனை வராமல் இருக்குமா? அந்த இடத்துலயும் அடிமைகள் இருக்காங்களா என்ன? அந்த இடத்துலயும் போர்கள் நடக்குமா? சொல்ல ஆமா. முடியாது. அங்கேயும் இப்படிதான் ஒரு தடவை இந்த மாதிரி போர் நடந்திருக்கு. திரும்ப நடக்குமான்னு தெரியாது. நோ கேரண்டி. அந்த இடத்துக்கு நான் வரல. நான் வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட கார்டரும் அதோட என்னோட குழந்தைங்களும் எனக்காக அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. சாவறதே மேலுன்னு முடிவு. நான் என்னோட நன்றியை தெரிவிக்கலான்னு தான் இங்க வந்தேன். ஈனார், தார்ஃபின், உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் ஏதோ ஒரு கெட்ட கனவுல கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா காலையில நம்ம பேசுற பேச்சு அது உண்மையிலேயே அவள் வாழ்க்கையிலே ஹாப்பி. அது ஒன்றுங்க. உன்னோட கதைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈனார். அதுதான் எனக்கு இங்க கிடைச்ச சந்தோஷமே. அந்த கதைகளுக்கு நன்றி. இல்ல ஆர்னியாய், எங்களை விட்டு போயிடாத. ஆர்னியாய் கண்ண தர. ஆர்னியாய், உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பாதுகாப்ப நீ சொன்னல. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னல. கண்ணை திறந்து பாரு ஆர்னியாய். என் குழந்தை எனக்காக அந்த உலகத்துல காத்துக்கிட்டு இருக்கு. இறந்துச்சு ஏற்கனவே. எல்லாரும் இறந்துட்டாங்க. அதுவும் நான் நேசிச்ச எல்லாருமே. இனிமே நான் உயிர் வாழ்றதுல என்ன பிரயோஜனம் சொல்ல? இனிமே நான் எதுக்காக உயிர் வாழணும்? அதுக்கான எந்த அவசியமும் இல்லை. ஆர்னியாய், கோவம் வரும். நான் இப்ப என்ன பண்ணு? ஆர்னியாய், ஆர்னியாய், ஆர்னியாய் கண்ணை திறந்து பாரு. தள்ளி போகிறார். ஆர்னியாய், என்னோட அப்பா சாகர விளிம்பில் இருக்கிறவங்களை காப்பாத்த இது சொல்லி கொடுத்தாரு. இது திரும்பவும் அவங்களை உயிர்ப்பிக்கும். ஈனார், உன்னால எவ்வளவு சத்தமா பேச முடியுமோ அவ்வளவு சத்தமா அவகிட்ட பேசு. ஆர்னியாய், என்னை விட்டு போயிடாத. என் கூட இருக்கணும். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் ஆர்னியாய். என் கதைகளை கேட்டு நீ சிரிக்கணும் ஆர்னியாய். திரும்ப வந்து என் கூட வாழுமா? என்னை விட்டு போயிடாத. என்கிட்ட வந்துடு. தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு. என்னை விட்டு போகாத. உயிரை காப்பாத்துறது எவ்வளோ கஷ்டம். ஈனார், போதும்.
மேற்குல ரொம்ப தூரம் தள்ளி கடல் எல்லாத்தையுமே கடந்து வின்லேண்ட் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருக்கு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் பிரமிப்பாவும் இருக்கும். அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு அடிமை வியாபாரிகளோ இல்ல போரோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துக்கு போயிட்டா நீ எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழலாம். ஆர்னைட், நீயும் எங்களோட வா, நம்ம ஒன்னா போயிடலாம். ஒரு அமைதியான தேசத்தை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உருவாக்கலாம். ஸ்னேக்கா? என்னது நீங்களா? இன்னும் நீங்க போகலையா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போச்சு. வேண்டாம் ஈனார், கெட்டல்! நீதான் அவளை கொன்ன. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஈனார் சொல்றதை கேளு. அவரை கொல்றதுனால இங்க எதுவும் நடக்க போறதில்ல. ஓ அப்படியா? அருணன் இறந்துட்டானா? கோவத்தை விடு ஈனார். சொல்றதை நாங்கள் கேளு. வந்து போகிற டைமில் இப்படி பண்ணால் அப்புறம் போக முடியாது. உங்களுக்கு அதே வெறி பிடிச்சிருச்சு. கார்டருக்கு பிடிச்ச அந்த வெறி தான் அது. இங்க பாரு ஈனார், முதலாளி கொல்றதுனால உன்னோட கோவம் நிச்சயமா அடங்க போறது இல்ல. இன்னும் அதிகமா தான் கோவம் வரும். செத்த பாம்பு அது. ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர்னு போய்கிட்டே இருக்கும். அந்த நரகத்துல நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். அங்க இருந்து நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். நான் சொல்றதை கேளு. ஏன்னா அந்த கொடூரமான நரகத்துல நீயும் தயவு செஞ்சு மாட்டிக்காத. அப்பா, எனக்கு தெரியும். கப்பலை தயார் பண்ண ஸ்னேக்குக்கும் புரிஞ்சா நல்லா இருக்கும். அவனும் நல்லா தான் இருப்பான். அந்த தண்ட கர்மத்துக்கு இவன் ஸ்னேக் நிற்கிறானே எனக்கு ஃபஸ்ட்டு புரியுது. கடவுள் நம்ம எல்லாரையுமே கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம இந்த போர்க்களத்துல நிக்கிற நேரத்துல கூட மக்கள் நண்பர்களை இழக்கிறாங்க. பெத்தவங்க பிள்ளைங்களை இழந்துகிட்டு இருக்காங்க. பூமியில நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே கடவுள் சொர்க்கத்துல இருந்து அத்தனையையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. முடிவெடுப்பான்னு தெரியல. டார்ஃபின், இப்ப நீ எங்க போற? நில்லு.
இப்ப நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க? அரசர் கவுண்டிய பார்க்க போறேன். என்ன? முதலாளி கெட்டிலி இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரை இன்னும் அவங்க பிடிக்கவே இல்லை. போர் இன்னும் முடியல. பல உயிர்கள் போகாம என்னால தடுக்க முடியும். என்ன வளர்ற? நாம இந்த இடத்தை விட்டு உடனே போயாகணும். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? தார்ஃபின்! இந்த தடவையாவது நான் என் கூட உன் ஐஸ்லாண்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த மனுஷனும் பாவம். ரொம்ப நாளைக்கு முன்னால நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே போர்ல இருந்து தப்பிச்சு போய் ஐஸ்லாண்ட்ல குடியேறினாங்கன்னு. அந்த நேரத்துல எனக்கு அது முட்டாள்தனம்னு தோணுச்சு. ஆனா இப்ப எனக்கு அவங்கள நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க உண்மையிலேயே புத்திசாலித்தனமா தான் முடிவெடுத்திருக்காங்க. என் கணக்கு சரினா கவுண்டி அவர் கூட 100 ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு மோசமானாலும் சரி, இந்த இடத்துக்கு திரும்பவும் நான் உயிரோட வருவேன். சொல்றது கேளு. எப்ப வேணும்னாலும் கிளம்புற மாதிரி நான் கப்பலை தயாரா வைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படாத. என்ன நடந்தாலும் சரி, உன்னை நான் ஐஸ்லாண்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போயே தீருவேன். தார்ஃபின்! அதாவது எதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் கரெக்டாக நடக்கும். அது தெரியும் இப்படி தான் நடக்கும். அப்போ தான் அந்த கதை மூவ் ஆகுன்றதெல்லாம் புரியுது. பட் வந்து ஒரு மனசு ஒரு இடத்துல இயங்கலாம். இப்படிலாம் ஒரு நெகட்டிவாக எதுவும் முடிஞ்சிடக்கூடாது. ஏதோ இத்தனை வருஷம் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க, இனிமேலாவது ஏதாவது ஒன்று நல்லது நடந்துடாதான்னு நினைப்போம். ஆனால் அப்படி ஒரு நடக்கவே நடக்காது. ரியாலிட்டி அதுதான். அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் அந்த இடத்துல உயிரை விடுறப்போ அந்த வேதனையிலேயே போனது வந்து இதுவாக இருந்தது. எனக்கு ஈனா நினச்சா ரொம்ப ரொம்ப பாவமாக இருந்தது. அவன் வந்து அதே தான் திரும்ப யதார்த்தத்தை எதிர்பார்க்குறான். ஒரு நார்மல் லைஃப் வாழணும், அவள் நான் சந்தோஷமாக பார்த்துருப்பனே வச்சுருப்பனே, அதெல்லாம் ஒன்று ஒரு செகண்டில் எல்லாமே போயிடுச்சு இல்லையா. அது ரொம்பவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதே தான் திரும்ப தோற்பின் மாயே தான் ஈனாரம் ஆயிருப்பான். அன்றைக்கி இதே மாதிரி தான் அவங்க அப்பாவை கொள்றப்போ அவனுக்கு இருந்தது. இன்றைக்கி அதே வெறி தான் இவனுக்குள்ளேயும் வந்துச்சு. அது தடுத்துட்டான். நல்ல வேலை. இது முடிவில்லை, இது வந்து முடியவும் முடியாது, கடைசியில் நீ தான் வந்து கில்ட்டியாக நிற்பன்றது தான். அது நல்ல வேலை. ஈனாருக்கு டக்குன்னு புரிஞ்சு கொஞ்சம் ஆஃப் ஆனோம். இல்லைனா அடுத்த தோற்பின் திரும்ப இதே மாதிரி தான் நடந்திருக்கும். பழிக்கு பழின்னு அது அப்படியே தான் போயிட்டுருக்குமே தவிர, செயின் மாதிரி இது வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்குமே தவிர ஸ்டாப்பே ஆகாது. யாராவது ஒருத்தர் நிறுத்தணும் இல்லையா, அதுதான். பட் நிறுத்துறதுக்கு வேல்யூ இருக்கணும். இப்படி நிறுத்தியுமே அங்கே பாட்டு நடந்துகிட்ருக்கு, நான் நிறுத்திட்டேன்றதில்லை, ஆப்போசிட்லேயும் நிறுத்தணும். ஸோ அந்த முடிவு தான் இப்போ தோற்பின் எடுத்திருக்கான். அவங்க அப்பாவை ஆசைப்பட்டதும் இதுதான், அந்த அமைதியான உலகம். ஸோ இப்போ நான் கிளம்பிட்டேன்னா என்ன இருக்குது, இங்கே அதே தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டா போதுமா, அது ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதை தான் இப்போ கவுண்டிகிட்ட போய் பேசுவான்னு நினைக்கிறேன். பட் கவுண்டிகிட்ட வந்து இது என்ன பதில் வரப்போது, இவன் என்ன பேச போகிறான்றது தெரியல. முதல்ல அவன்கிட்ட பேச விடுவாங்களா, அதுக்கே அவங்க 100 பேர் தாண்டணும். முதல்ல இவங்க எப்படி அதை அணுகுமுறை பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ அவன் மேலே அட்டாக் நடந்துருக்கு. ஸோ அதனால் இவனுக்கு இப்போ அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் கவுண்டி பார்த்தா தான் ஓகே பேசலான்ட்டு வருவான். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இவங்கெல்லாம் தடையாக நிற்பாங்க. ஸோ அவங்களாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி இவனும் இருக்கான், இன்னும் தோய்க்கும் சாவலை. அவனும் இன்னும் அந்த வெறியோடு தான் இருக்கான். ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் அவனும் நடுவில் திரும்ப வந்தாலும் வரலாம். ஸோ இவ்வளோ இருக்குது, பார்ப்பேன் எப்படி போகுதுன்னு. ஆனால் எனக்கு ஸ்னேக் திரும்பி வந்தா இவங்கள மாதிரி இவங்க கூட அவனும் கிளம்பி வந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவனும் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது, நல்லவன் தான். பட் போகிறோன்னு வரும்போது ரொம்ப இதாக இருக்கு. அவரோட தாத்தாவும் அதான் சொன்னார், அட்வைஸ் பண்ணார். ஸோ அதை கேட்டுட்டு அவனும் கொஞ்சம் மாறி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது இருக்க தான் செய்யுது. ஏன்னா கொஞ்சம் தான், ஒரு சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுறான் ஒரு சில விஷயத்தில். முக்கியமாக இவனை ஏன்டா பிடிச்சினுக்கிறவனால என்னடா யூஸுன்றது தான். அவனே ஒன்றும் கிடையாது, ஏமாத்தின்னு தான்ங்கிறான். அட்லீஸ்ட் அவன் இறந்து இப்போ வேற ஒருத்தர் தலைமை எடுத்து இப்போ கவுண்டி என்ன இந்த இடத்த ஒன்றும் அழிச்சிட்டு இது பண்ணுறதுக்கு பார்க்கல. இங்கே விவசாயம் பண்ணால் அது மூலிமா ஒரு பொருளாதாரம் எடுக்கணும், நான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினச்சேன். அதே விஷயம் தான் நடக்க போகுது, வேற ஆள் மாற போகிறாங்க, அவ்வளோதான்.
ஸோ இது ஸ்னேக்கு புரிஞ்சுப்பான்னா அவனே கூட இங்கே இருந்து ஆட்சி பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகலாம். பட் அப்படி நடக்க மாட்டேங்குது. எல்லாமே தப்பாக தான் ஆனா போகுது. கெட்டில் வந்து செத்துருவான்னு நினச்சேன். நான் செத்தா பரவாயில்லன்ற மாரி தோணிடுச்சு எனக்கு. ஆனா பாருங்க, இப்போ இவனால அந்த பொண்ணு உயிர் போயிடுச்சு. ஆனா இவன் மட்டும் உயிரோட இருப்பான்றது ஏத்துக்கவே முடியாது தான். ஈனாருக்கு அதுதானே அவ்வளோ கோவம் இருக்கு. இப்போ போய் தோர்ஃபின் போய் சமாதானம் பண்ணிலாம் நிறுத்தி வச்சாலும், இவனால போன உயிர் போனது தான். ஏன்னா இவங்க இப்போ உயிரோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அது நினைக்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கும். கோவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு சொல்யூஷனே இல்லைல்ல. இதுக்கப்புறம் யாரும் சாவ மாட்டாங்கன்றது வேற. பட் இறந்தவங்களோட ஃபேமிலிஸோ, சம்மந்தப்பட்டவங்கலாம் அந்த வலியில லைஃப் ஃபுல்லா இருப்பாங்கல்ல. அது எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஸோ அது பார்க்கும்போது கஷ்டமா தான் இருந்தது. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கெட்டில் இப்போ இவன் அவசரப்பட்டு கொன்று இருந்தானா, கெட்டில் நிம்மதியாக போயிட்டு இருப்பான். அப்படி அந்த உயிர் போகவே கூடாது. இத்தனை பேரை ஏமாத்திக்கிற, அதுக்கு பதில் சொன்னேன். உன்னால இவ்வளோ உயிர் போயிருக்கு, அதுக்கு பதில் சொன்னோம். இங்கே நின்று எல்லாத்துக்கும் இத்தனை நாள் நீ அப்படியே காப்பாற்றின இருந்தில்ல ஒரு கர்வத்தை, நான் பெரிய பிடுங்கி, நான் இரும்பு கை, நான் அது உடையணும். அவமானப்பட்டு அதுக்கப்புறம் அந்த உயிர் போட்டோம். அப்போ தான் வந்து இத்தனை நாள் அவன் செஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். இப்படி டக்குன்னு போயிடுச்சுன்னா இத்தனை நாள் எப்படி இருந்தாலும் அதே பறவையில் இறந்துட்ட மாதிரி ஆகிடும். அப்படி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட். உயிரோட இருக்கணும். உயிரோட வந்து எல்லா கேள்விக்கும் அவன் பதில் சொல்லணும். கூனி குறுங்கி நிற்கணும். ஸோ அதுதான் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. ஆனா பார்த்தாலே எனக்கு தெரியல, எரிச்சலாவே இருக்குங்க. பிடிக்கவே மாட்டுது அவனை. ஏன்னா ஒரு பொண்ணுட்ட அவ்வளோ வீரம் காமிச்சு பெரிய இது மாதிரி வந்து உதச்சி அதெல்லாம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு குதிரை மேலே உட்காந்துட்டு நீ ஏன்டா ஓடுறீங்க இன்னும் பாருங்கடான்றது வந்து கோயத்தனமாக இருந்தது. போய் இறங்கி சண்டை போட்டு பண்ண வேண்டியதானே. போய் கொஞ்சம் இது அட்டாக் பண்ணதுக்கே அவனை போட்டு தள்ளிக்கவே தள்ளிட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் என்ன ஆணவம் திமிரு அவன்கிட்ட இருக்கு. அவன் உதச்சி அந்த ஃபஸ்ட்டு வதிலே எனக்கு தெரியும். அது அவ்வளோதான் குழந்தை என்னத்துக்கு சிசு இறந்துட்டு இருக்கோன்றது. வயிற்றுல தான் ஃபஸ்ட்டு இது. இப்போ அவளே பறந்து போய் விழுறானா அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு அது குழந்தை இறந்துட்டு இருக்கோன்றது. பட் அவளாவது ஏதோ நிற்பா. அட்லீஸ்ட் இங்கேருந்து ஏதோ ஈனார் கூட அப்படியே ஜோடி சேர்ந்து வாழ்வாங்கன்னா நான் நினச்சேன். திரும்ப அவன் நினச்ச ஒரு ஆசையாக திரும்ப இதுவாகன்ட்டு. பட் அது போனது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த இடத்துல கோவம் வராமல் இருக்கு. அது நார்மலாக மனுஷனுக்கு வரதான் செய்யும். அது எந்த தாட்டில் இறந்தான்னும் போதும் ரொம்ப அழுத்தமாக இருந்தது. அமைதியான ஊரா அதுன்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னதும் சரி அதுக்கு நான் செத்துடுறேன், நான் அங்கேயே போகிறேன் அந்த உலகத்துக்கேன்னும் போது அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த லைன்ஸே ரொம்ப பெயின்ஃபுல்லான லைன்ஸ். அவ கேட்ட ஒரு 2 கேள்வி. அங்கே அடிமைங்க இருக்காங்களா? இல்லை. போர் சரி நடக்குமா? போர் நடக்காமல் இருக்குமா? அந்த ஊர்லேயாவது ஆபத்து வராமல் இருக்குமானா அது கேரண்டி இல்லை. அப்போ என்ன இதே நரகம் தான் திரும்ப அங்கேயும் பட போகிறேன். இதே மாதிரி தான் நாளைக்கு அங்கேயும் நடக்கும். திரும்ப அதே வேதனை தான். அப்புறம் எங்கே தாண்டானே நிம்மதி கிடைக்க போகுதுன்றது இருக்குல்ல. அதுக்கு இறந்தாதான் நிம்மதி கிடைக்கும்னு அவள் எடுத்து. ஆனால் இது பார்க்கும்போது எனக்கு கவுண்டி ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் இப்படி தானே இருந்தான். அவனு இருக்கும்போது அப்போ அந்த குடிச்சிட்டு அவர் அப்படி தானே சொல்லியிருக்காரு. மரணம் தான் ஒரே அமைதி சொல்யூஷன். ஸோ அதுதான் இப்போ இங்கே நடந்திருக்கு கடைசியில். அதுதான் அது எப்படி சொல்கிறது, இங்கே இந்த உலகத்தில் ஒரு ஆப்ஷனே இல்லைன்னா நான் கடைசியாக அங்கே போகிறேன்றது. கவுண்டி அதை தான் தடுத்து நான் இங்கேயே அந்த சொர்க்கத்தை காட்டுறேன். அதுனா இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிடைக்குது. வாழும் போதே நான் சொர்க்கத்தை காட்டுறேன்றது தான் அவன் வழி எடுத்தது. கடவுளுக்கு போட்டியாக நான் வரேன்றது. ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு அது அதான் சொல்கிறேன், அதுக்கு சாத்தியம் இல்லை தான். தோர்ஃபினும் அதான் சொன்னா அவங்க மேலே அவர் சொர்க்கத்தில் உட்காந்துட்டு இந்த நரகத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் இறங்கி வந்தா என்ன பார்த்தா என்னன்றது நமக்கே தோணும் தானே. ஸோ அவன் தான் ஃபீல் பண்ணான். இப்போ கவுண்டி மாதிரி இதை தடுத்து நிறுத்தணும்னு வரான். பட் கவுண்டி சண்டை போட்டு இப்போ ஒன்று மாறிட்டான். ஆனால் தோர்ஃபின் மட்டும் இன்னும் அந்த அமைதியில் தான் இருப்பான். அதில் இருந்தே அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறான். அதுதான் இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் என்னவா இருக்க போகுது, இவன் என்ன கேள்வி கேட்க போகிறான், அவன் என்ன பதில் சொல்ல போகிறான்றது ஒன்று இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வந்து கவுண்டியும் ஒரு இடத்துல அவன் வழியில் அவன் அவன் எடுத்த முடிவு எந்த முடிவுமே தெரியலாம் ஒரு முடிவு எடுத்து வழி எடுத்து போயிட்டு இருக்கான். அதுவுமே ஒழுக்கத்துக்காக தான். இங்கே தோற்பின்னு அதுக்கும் மேலே கத்தியே வேணாம் ரத்தமே வேணான்னு அவன் இன்னும் அதுக்கும் மேலே யோசிக்கிறான். ஸோ இது எப்படி போக போகுதுன்றது எனக்கு தெரியல. அதே தான் நான் முன்ன ஒரு எபிசோட்ல எழுதியே சொன்னேன். இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அப்போ வந்து கடவுள் ஏற்று நான் பாதுகாக்கிறேன்றதுல என்ன பிரயோஜனன்றது தான். இன்றைக்கி தோற்பின்னு யோசிச்சது தான் அன்றைக்கி யோசிச்சேன். இங்கே எல்லாம் நடக்குது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கம்முன்னு இருப்பார். அவன் எல்லாத்தையும் திறந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து அங்கே நிற்கிறப்போ அவனுக்கு ஆசைவாசம் எதுவுமே இல்லாதப்போ அவன் வாப்பான்னு அரவணைச்சிக்கிறதுக்கு எது கடவுள்ன்றது தான். ஸோ அதில் எந்த யூஸும் இல்லை அப்படின்றது தான். அப்படி ஒன்றுமே இல்லைல்ல. அப்படி போய் இப்போ பார்த்துட்டு ஒரு கடவுளே தேவையில்லை, அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. கடைசியாக அந்த ஒரு விஷயம் தாங்க நம்ம ஏன் வந்து கடவுளை எதிர்பார்த்துட்டே இருக்கோன்றது தான். மனுஷங்கள் நம்ம எடுக்கிற முடிவு எல்லாம் இவங்க எடுத்துகிட்டு இவங்க எல்லா ஆட்டமும் ஆடிட்டு கடைசியாக தூக்கி கடவுள் மேலே போகிறதுல என்ன இருக்குது. அதுக்கு நீங்களே கடவுளாக மாறலாமே. கவுண்டி மாதிரி ஒரு முடிவு, இப்போ தோற்பின் மாதிரி ஒரு முடிவு, ஒரு நாகரிகமான ஈனாறு தோற்பின்லாம் என்ன ஒழுக்கமாக வாழணும், இருக்கிற வரைக்கும் கரெக்டாக வாழ்ந்துட்டு போகலாமேன்றது தான். அவ்வளோதாங்க. மனுஷங்க முடிவு எடுக்கிறது தான் எல்லாமே அடங்கியிருக்குது.
எல்லா பாவமும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக போய் கடவுள்கிட்ட நின்றுட்டா நான் வந்து முத்தி அடைஞ்சிருவேன்றதுல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைல்ல. ஏன் நம்மளுக்கு அந்த முடிவு வரவே மாட்டேன்? நம்ம ஏன் கடவுளாகக்கூடாது? நம்ம ஏன் சுத்தமாக நம்ம ஏன் வந்து நாகரிகத்தை எதிர்பார்க்கக்கூடாது? அங்கே நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ இங்கே எல்லாத்தையும் பட்டுட்டோம். அங்கே போனால் தான் இதெல்லாம் கிடைக்கணும். அப்புறம் அதையே இங்கேயே நம்மளால் கிரியேட் பண்ண முடியாதுன்னு மனுஷங்க என்னைக்கு எல்லாரும் இந்த தாட்டுக்கு வராங்களோ அன்றைக்கி தான் அது சொர்க்கமாக மாறும். ஸோ அதை நோக்கிய பயணம் தான் கண்ணோட்டதும் சரி தோற்பின்தும் சரி. இந்த முடிவு இன்னைக்கு இப்போ வரைக்கும் அது வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் வந்துச்சானா இன்னும் வரல. அதுதான் காட்டுது. இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாய்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியும், அந்த பக்கம் ரஷ்யா என்ன நடக்குதுன்னு தெரியும், சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னும் நம்ம அந்த அமைதிக்கு வரல, இன்னும் நம்ம அந்த எண்ண ஓட்டத்துக்கே வரலன்றது தான் இது காட்டுது. இன்னும் நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, மனுஷங்க வந்து நாகரிகத்துக்கு வந்துட்டோமானா இன்னும் வரலன்றது தான் இது எல்லாமே காட்டுது. ஸோ அதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும்னு நான் அதான் சொன்னேன். இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட அந்த முடிவு எடுப்போமான்றது வந்து தெரியல. எல்லாருக்கும் வரணும். யாரோ ஒருத்தர் எடுக்கிறது இல்லை. யாரோ ஒருத்தர் எடுத்தால் இப்போ கவுண்டி மாதிரி தான். அவன் போராடினா ஆப்போசிட்டில் அந்த உயிரிழப்புன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். தோற்பின்மை எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாலும் அது ஸ்டாப் ஆகும். பார்ப்போம். ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.